Hello friends, welcome to Fantasy Gurudama YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்க இருக்கிற 37வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஆர்சிபி vs பஞ்சாப், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்க இருக்கு. டைமிங் மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இது வந்து ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச். மதியம் 3:30 மணிக்கும் ஆர்சிபி அண்ட் பஞ்சாபுக்கு வந்து நடக்க இருக்கு. நைட்டு இரவு 7:30 மணிக்கு மும்பை அண்ட் சென்னை அவங்களுக்கு இடையில வந்து நடக்க இருக்கு. இப்போ இந்த மேட்ச் சண்டிகர்ல தான் வந்து நடக்க இருக்கு. இந்த சண்டிகரோட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க வயசுல பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் கொஞ்சம் நல்லாவே டர்ன் கிடைக்கும், நல்லா ஸ்டார்ட் அப் பவர் பிளே, நல்லா ஸ்விங் இருக்கும், அதுல வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியானது தான். அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வெனுல எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட 3 மேட்சஸ் சம்திங் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த 3 மேட்சஸ்லயுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோரா போச்சு, ஒரு 200+ மேல அடிச்சாங்க. கடைசியா நடந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 120+, 110, 111 சம்திங்ல ஸ்கோரை சுட்டிட்டாங்க. இருந்தாலும் செகண்டா பவுல் பண்ணும்போது போத் பவுலர்ஸுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருமே டாமினேட் பண்ணி ஈஸியா வந்து அந்த ஸ்கோரையும் வந்து வின் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு சண்டிகரோட பிச் இப்போ இருக்க வயசுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு அதிகமான வின்னிங் பொசிஷன் வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீகோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து அவங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அல்ல கேப்டன் வைஸ் ஆப்ஷன் இருக்கட்டும், சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்பாட்டிசி ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்துதா நீங்க நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மும்பை அண்ட் சென்னை மேட்சுக்கு 7.5 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக்கும் அண்ட் 30,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்வே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 25,000 ஃப்ரீ கிவ்வே கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ 30,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்வே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எக்ஸல் ஆப்பை ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு முதல் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும். ஒரு லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அமௌண்ட் வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு பெஸ்டான ஆப்ஷன் சர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சீங்கன்னா அதுக்கு இந்த எக்ஸல் ஆப் ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம், DDS அண்ட் GST ரெண்டுமே முற்றிலும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இன்ஸ்டன்ட் விட்ரோல் ஆப்ஷன், ஏன்னா எல்லாருமே அந்த வின் பண்ணிட்டு அந்த பணத்தை விட்ரா பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பட் அதுல இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ல வந்து கிடையாது. 30 செகண்ட்ல உங்களால அமௌண்ட்டை வந்து விட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. பார்த்துதான் வெனுல கடை வந்து பாத்துறோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவரால 8 மேட்ச் தாங்க இந்த வெனுல பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 5 மேட்சஸும், பேட் செகண்டா பண்ண டீம் 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 172. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் 219 ரன் அடிச்சு 6 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் KKR 95 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்துட்டாங்க. அடுத்த ரீசன்ட் ரெக்கார்ட், லாஸ்ட் 5 T20ல அவங்க பிளே பண்ண வயசுல பார்க்கும்போது 174ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 73 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 46 விக்கெட்டும், ஸ்பின்னர் 27 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஆர்சிபி 4 மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. பஞ்சாப் 6 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் தான் கொஞ்சம் டாப் பொசிஷன்ல வந்து இருக்காங்க. அடுத்ததா இந்த வெனுல இந்த சீரீஸ்ல 3 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 3 மேட்சஸ்ல என்ன மாதிரி ஸ்கோர் வந்திருக்கு, விக்கெட்ஸ் யாருக்கு அதிகமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ராஜஸ்தான் அண்ட் பஞ்சாப் 2 பேரும் பிளே பண்ணதுல 205 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 4 விக்கெட் தான் வந்து இழந்திருக்காங்க.
செகண்டா பேட் பண்ண டீம் 155 ரன்லயே அவங்க 9 விக்கெட்ஸுமே வந்து இழந்து அதுக்கு மேல அவங்க ஸ்கோர்ஸ் வந்து அடிக்க முடியல. இதுல ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணும்போது 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்பின்னருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விக்கெட் இல்ல, செகண்டா பவுல் பண்ணும்போது 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. செகண்ட் மேட்ச் சேம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண பஞ்சாப் 219 ரன் அடிச்சு 6 விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க. செகண்டா பேட் பண்ண சிஎஸ்கே 201 ரன்லயே அவங்க 5 விக்கெட்ஸ் இழந்து 20 ஓவருமே முடிஞ்சு அவங்கள சேஸ் பண்ண முடியல. இதுல ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 3 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 3 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. கடைசி மேட்ச் 3வது மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர்னே சொல்லலாங்க. இந்த வெனுல பஞ்சாப் 111 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. இதுல வந்து பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் கேகேஆரால அந்த 111ங்கிற ஸ்கோரையே வந்து சேஸ் பண்ண முடியல. 95 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே இழந்துட்டாங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர் போத் இன்னிங்ஸ்லயுமே 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர் போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட்டிங் ஆப்ஷனா வந்திருக்காங்க. ஸ்பின்னர் செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததான் ரெண்டு டீம்ல இருக்கிற ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரட்சுமன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், நைல் வேதரு, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாந்த் சிங், மார்க்கோ ஜான்சன், ஹார்மர், பார்லெட், ஹர்ஷதீப் சிங், ஷகல். ஸோ இதுதான் பஞ்சாபோட ஒரு ப்ராப்பர் 12 பேரா வந்து இருக்காங்க. இதுல பிரட்சுமன் சிங் இம்பாக்ட் பிளேயரா தான் வந்து உள்ள வராரு சகலுக்கு பதில. அடுத்த ஆர்சிபியோட ப்ராப்பர் 12 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்சார்ட், விராட் கோலி இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. தேவ்தத் படிக்கல் 1 down வந்து இறங்குறாரு. ரச்சித் படிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஆசில் வுட், யாஸ் தயால், சுயாஷ் சர்மா. ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஒரு ப்ராப்பர் 12 பேரா வந்திருக்காங்க. இதுல தேவ்தத் படிக்கல் இம்பாக்ட் பிளேயரா வந்து வருவாரு சுயாஷ் சர்மாக்கு பதில. ஓகே, இப்ப இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 5 பவுலருமே அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச் குணல் பாண்டியா 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கொடுத்து லியாம் லிவிங்ஸ்டன் கூட ஒரு 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இல்ல. லிவிங்ஸ்டனுக்கு ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த மேட்ச் பிளே பண்ணார் அப்படின்னா, ஏன்னா லிவிங்ஸ்டன் வெளிசனா அந்த மேட்ச்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸ்டார்ட் அப்ல ஒரு 2 மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, பேட்டிங் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏரியா விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. மோஸ்ட்லி இந்த மேட்ச் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணல, டைரக்ட் 11ஸ்ல இருக்காரு அப்படின்னா ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அடுத்ததா பஞ்சாப்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் 4 ஓவர், பார்லெட் 4 ஓவர், ஹர்ஷதீப் சிங் 4 ஓவர், யாஸ் தயால், சகல் வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் அப்படி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் இருக்க ஓவர அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க வந்து பவுல் பண்ணுவாங்க. இந்த வெனுல மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பஞ்சாப் அதிகமா பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணல. ஃபாஸ்ட் பவுலர்ஸோட தான் போயிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் போன அதே லைனப்ஸ் தான் லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட பிளே பண்ணி நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர்ஸாக இருந்திருக்காங்க. இந்த மேட்சும் இதே காம்பினேஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 2 டீமுக்குள்ள பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பஞ்சாப்ல பிரட்சுமன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா 2 பேரும் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. இதுல பிரியன்ஸ் ஆர்யாக்கும் பிரட்சுமன் சிங்க்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரட்சுமன் சிங் இம்பாக்ட் பிளேயரா வந்து வெளியே போயிடுறாரு. ஸோ அப்போ அவர்கிட்ட வந்து இந்த ஃபீல்டிங் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங்ல இருந்து மட்டும் ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிக்கணும். அப்படி அடிச்சா மட்டும் தான் அவரால் ட்ரீம் டீம்ல வர முடியும். அப்படி அடிக்காத பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு பிரட்சுமன் சிங் ட்ரீம் டீம்ல வருவாராங்க பெரிய கொஸ்டினாக தான் வந்திருக்கும். ஸோ இந்த மேட்ச் பிரட்சுமன் சிங் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோரும், செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோரும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் பிரட்சுமன் சிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் பிரியன்ஸ் ஆர்யா ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த வெனுல செஞ்சுரி அடிச்சிருக்காரு, எல்லாம் ஓகே. பட் அவர்கிட்ட இருக்க ஒரு மைனஸ், இந்த டாப்பா இருக்க இந்த 3 பேருமே ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேக்குள்ள ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட, அதுவும் ஃபாஸ்ட் அந்த லைன் லென்த்ல பவுன்சர்ஸ் போடக்கூடிய பவுலர், ஸ்விங் வெரிஸ்ல போடக்கூடிய பவுலர்கிட்ட விக்கெட்ஸ் வந்து இழக்கிறாங்க. அதுல பிரியன்ஸ் ஆர்யா, ஸ்ரேயஸ் 2 பேருமே சேம் நல்லா அந்த பவுன்சர் லைன்ல கூட ஃபாஸ்ட் பவுலர், ஸ்விங் வெரிஸ்ல போடக்கூடிய பவுலர்கிட்ட வந்து விக்கெட் வந்திருக்காங்க. ரீசெண்டா அவங்க பிளே பண்ண மேட்ச்ல எல்லாத்துமே ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட் வந்திருக்காங்க. இந்த வெனுலையும் பிளே பண்ண மேட்ச்ல ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர் தான் அந்த விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல
ஹேசில்வுட் ரொம்பவே ஒரு குவாலிட்டியான பவுலர், நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் வந்திருக்காரு. அண்ட் பவர் பிளேயரே பவுல் பண்ணக்கூடிய புவனேஸ்வர் குமார் இருக்காரு, யாசையால் இருக்கிறது. இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் யாசையால் அண்ட் பிரியான்ஸ் ஆர்யா அவங்களுக்கு இடையே ஒரு பேட் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஹேசில்வுட் அண்ட் பிரியான்ஸ் ஆர்யா ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பிரியான்ஸ் ஆர்யா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஆவரேஜா. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே ஒஸ்டா தாங்க வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த வெனுல பிளே பண்ண 3 மேட்சுமே டோட்டலி ஃபிளாப் அப்படின்னு சொல்லலாம். வெளியே அவுட்டர்ல பிளே பண்ண மேட்சும் கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்காரு. இந்த வெனுல போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜா ஒரு 15 இருந்து 20+ ஸ்கோர் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ட்ட இந்த பவுன்சர்ஸ் போடக்கூடிய பவுலர்ட்ட கொஞ்சம் விக்கெட் இழக்கிறாரு. அதுல ஹேசில்வுட் வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவர் வர டவுனுக்கும் ஹேசில்வுட் பவுல் பண்றதுக்கும் கரெக்டா வந்து இருக்கும். அப்படி இருக்கும் போது ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ஹேசில்வுட்டுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு விக்கெட் கீப்பிங் பிளேன்றாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணல, ஜாஸ் இங்கிலீஷ் தான் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ்ல ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்டர், ஏனோ தானோ பேட் அப்படில பாலை கடைசி வரையும் பார்த்து அதுக்கு தகுந்த வாக்குல ஆடுறாரு. ஏன்னா பிச்சு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு, பால் எப்படி வருது கடைசி வரையும் பார்த்து அதுக்கப்புறம் பாலை வந்து தட்டி விடுறாரு, அடிச்சு ஆடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாஸ் இங்கிலீஷ் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70 இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ஜாஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஆனா கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்பாவே வந்து ஒருத்தவங்க பிளேயரா வந்து இருப்பாரு. நகில் வாதர் ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்க. ஸ்டார்ட் அப்ல அந்த கூகுளி பால் கூட ஸ்பின்னர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. அதுக்கப்புறம் எப்படி பால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நகில் வாதர் டாப் ஆர்ல கொஞ்சம் ஏரியாவே விக்கெட்டை இழந்துட்டாங்க. இந்த மாதிரி டாப் ஆர்ல ப்ரொமோட் பண்றாங்க. இவர கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்குள்ள ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாரு அப்படின்னா நகில் வாதர் இருந்து ஒரு 25+ வந்து 30+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் வராருன்னா இது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கூட டாப் ஆர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. நகில் வாதர் பேட்டிங் ஆப்ஷன் கூட சம்டைம் கிடைக்காம போயிடும். ஏன்னா சசாந்த் சிங், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டர், வெரி ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நகில் வாதரை பின் தள்ளிட்டு இவங்க டாப் ஆர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 10 ஓவருக்குள்ளார 4 பேர்ல 3 விக்கெட் விழுந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நகில் வாதருக்கு ஒரு இம்பரை கொடுத்துங்க. அதே அவர் தவிர்த்து வேற பேர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த வெனுல 4 ஓவர் பவுல் பண்ணியிருக்கிறாரு. பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் 2 ஓவர்ல அதிகபட்சம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாருங்க. இப்படி பவுல் பண்ற பட்சத்துல ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதுவும் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு விக்கெட் தான், கம்பல்சரி விக்கெட் கிடைக்குமாங்க ஒரு டவுட் தான். தெரிஞ்சு ஒரு விக்கெட்டுங்கும் போது ட்ரீம் டுக்க பாயிண்ட்ஸ் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். பேட்டிங்ல பினிஷிங் ரோல்ல வராரு. கடைசி கட்டத்தை போல எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற ஆடுவாரு. இந்த வெனுல பெரிய ஸ்கோர் இல்லைனாலும் ஒரு மினிமம் ஒரு 15 இருந்து 20+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடறாரு. ஒரு 15+ ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு சுட்டுபாம் பிளேயரா வந்திருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இப்ப நான் கொடுத்து ட்ரை பண்ணிங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மெயின் பவுலர்ஸ் தான் போறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தான் இருக்காரு. அப்படிங்கிறனால மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. சசாந்த் சிங் ஸோ அவுட் வந்து பெருசா வந்து ஸ்கோர் செய்யணும், எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் பாக்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கடைசி கட்ட பினிஷிங் ரோல்ல தான் அவர் வந்து அனுப்புவாங்க. மினிமம் 3 ஓவர்ல 4 ஓவர் இருக்க பட்சத்துல தான் சசாந்த் சிங் வந்து உள்ள இறக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சசாந்த் சிங் இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வருவாராங்க பெரிய டவுட். இந்த பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா நான் ஒரு ஆவரேஜா ஒரு 15 இருந்து ஒரு 20+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். மார்க்கோ ஜான்சன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ரொம்பவே சூப்பரா வந்து பவுல் பண்றாருங்க. அந்த பிச்சுக்கு தகுந்த ஆகலாம் அவர் பவுன்ஸ் நல்லா கொண்டாரு. டால் பவுலரா இருக்கனால அவரோட பால் நல்லாவே பவுன்சஸ் ஆகுது. அதுல ஆப்போனன்ட் டீம் ரொம்பவே திணறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் மார்க்கோ ஜான்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்பிட் பார் ஹர்பிட் பாரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுல் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அவருக்கு எதுக்கு கொண்டு வந்தாலும் கரெக்டா ஒரு பொசிஷன் வந்து கரெக்டா கொடுத்துட்டாரு. 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. ஸோ இந்த மேட்சும் சேம் செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா நீங்க அவர் 50 டாஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த பார்லெட் ஸோ ரொம்பவே சூப்பரா பவுல் பண்றாருங்க. ஒரு பால் நல்லாவே டர்ன் ஆகுது. மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற எடுத்துறாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பேர்லெட் இருந்து ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல பாயிண்ட்லாம் சேர்த்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்க கிடைச்சது.
மேட்ச் கேட்சஸ் மேட்சுக்கு ஒன்னு அல்லது 2 கேட்ச் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிடுறாரு. ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பேர்லெட் இருந்து நமக்கு கிடைச்சிருது. ஸோ பேர்லெட் லோ பர்சன்ட் கூடிய பிளேயர் டிஃபரன்ஸ் வைக்க ட்ரை பண்ண வச்சீங்கன்னா தாராளமா பேர்லெட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷதீப் சிங். ஸோ ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒருத்தமான பிளேயராகவே வந்து இருப்பாரு. ஸ்டார்டிங் பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டெத் ஓவரும் இவர் தான் பவுல் பண்றாரு அப்படிங்கிறதுனால ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. சகல். ஸோ இந்த வெனுவுல நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஹெட் டு ஹெட் எகென்ஸ்ட் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாவும் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராகவும் வந்து இருக்காரு. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட், விராட் கோலி 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ ஆர்சிபி ஹோம்ல டோட்டலி ஃபிளாப், அவுட்டர் வெனுல கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவே ஒரு பிளஸ்ஸா வந்துருக்கு. ஸோ ஹோம்ல மைனஸ், வெளியே போய் பிளே பண்றதுல பிளஸ்ஸா வந்து இருக்கு இவங்களுக்கு. இவங்களோட பேட்டிங் ஆப்ஷன். ஸோ ஹோம்ல இவங்க பேட்டிங் ஆப்ஷன்ல எல்லா பாலுமே அடிச்சாருன்னு பாக்குறாங்க. அதில் எதிர்பார்ப்பு விக்கெட்ஸை வந்து இழந்து போயிடுறாங்க. பட் அவுட்டர்ல அதே மாதிரியே தான் ஆடுறாங்க. பட் அது அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் இருக்கு. இந்த வெனு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காவே வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது டாஸை வின் பண்றாங்க தான் ஒரு வின்னிங் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும்போது ஆர்சிபி இந்த மேட்ச் டாஸை வின் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வின்னிங் ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். டாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பிலிப் சால்ட் லாஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. ஸோ அந்த மேட்ச் மழை பெஞ்சது எல்லா பாலுமே அடிச்சு தான் ஆடணும். அப்படி இருக்க பட்சத்தில் விக்கெட் இழக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் நான் படுகிற பிலிப் சால்ட் இருந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோரும், செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 45ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஸ்கோர் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும். விராட் கோலி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணுங்க. நான் ஆவரேஜா ஒரு 45ல இருந்து ஒரு 55 பிளஸ் ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். விராட் கோலி இருந்து ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா வந்து இருப்பாரு. அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா வந்து ஆகுறாரு. பால் நல்லா ஸ்விங் பண்ணி போட ஸ்ட்ரகிள் ஆறாரு. பிலிப் சால்ட் விராட் கோலி 2 பேருமே அப்படிதான் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அதுக்கு ஏத்தாப்புல ஹர்ஷதீப் சிங் இருக்காரு. ஸோ ஹர்ஷதீப் சிங் சம்டைம்ஸ் பவர் பிளேக்கு அப்புறம் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, சம்டைம் பவர் பிளேக்குள்ளே பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் பவர் பிளேக்குள்ளே ஹர்ஷதீப் சிங் பவுல் பண்ணார் அப்படின்னா பிலிப் சால்ட், விராட் கோலி அண்ட் ஹர்ஷதீப் சிங் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேரல் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. டேவிட் படிக்கல் லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பா உள்ள கொண்டு வந்திருக்கணும். ஏன் கொண்டு வரலன்னு தெரியல. தேவையில்லாத பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் கண்டிப்பா அவர் வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் பேட்டிங்ல இருந்து ஆவரேஜா ஒரு 20ல இருந்து 25 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரஜித் படிதார் ரொம்பவே சூப்பரான பேட்ஸ்மேன். எல்லாரும் பேட்ஸ் சொதப்பட வேண்டாம். அந்த இடத்துல ஒரு ஸ்டேபிள் ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அடிச்சாரு. 25 பிளஸ் ஸ்கோர் அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மேட்சுக்கு மேட்ச் கேப்டன்ஷிப்னாக கரெக்டா பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜித் படிதார் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கேப்டன்ஷிப்னாக கரெக்டா பயன்படுத்திட்டு எந்த இடத்துல எப்படி ஸ்கோர்ஸை கொண்டு போய் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தவங்களும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் எல்லாருமே விராட் கோலி கேப்டன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. இந்த மேட்ச் நீங்க டாப் ஆர்ல விக்கெட்ஸ், ஏன்னா ஹர்ஷதீப் சிங் இருக்காரு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜித் படிதாருக்கு இந்த மேட்ச் ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் பர்டிகுலரா ஒரு 55 பிளஸ்ல இருந்து ஒரு 60 பிளஸ் ஸ்கோர் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் பிளே பண்ண மேட்ச் எல்லாமே ஃபிளாப், டோட்டலி ஃபிளாப்பா வந்து இருக்காரு. 2 மேட்ச் மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் செஞ்சு வச்ச எல்லா மேட்சுமே ஃபிளாப் ஆயிட்டாங்க 7 மேட்சஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது லியாம் லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச் பிளே பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா லிவான் லிவிங்ஸ்டனுக்கு பல வேற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபாரின் பிளேயர் கூட ஜாக்கப் பெத்தல் இருக்காரு, நிறைய பவுலர்ஸ் வந்து இருக்காங்க, பேட்ஸ்மேன் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணல அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்து பேட்டிங் வந்து நம்ம பெருசா வந்து ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங்லயும் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் தான் வந்து எதிர்பார்க்க முடியும் இல்லையா. கம்பல்சரி விக்கெட்ஸ் அப்படிங்கிறத லியாம் லிவிங்ஸ்டன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஜிதேஷ் சர்மா வராரு, கொஞ்சம் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்றதுனால அவர்கிட்ட நம்ம பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பிங்ல இருந்து ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்த வெனுல என்னதான் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் மிடில் ஓவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் ஏரியா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. டிம் டேவிட்
ஸோ டிம் டேவிட் கண்டிப்பா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. எப்போ அவர் இம்பார்ட்டன்டா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அப்படி இல்ல டாப் ஆர்டர்ல டீம் கொலாப்ஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவருக்குள்ள 4-5 விக்கெட்ஸ் வந்து இழந்துருவாங்க. டிம் டேவிட் உள்ள வந்துருவாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க டீம் மேக் பண்ணும்போது டிம் டேவிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. உனக்கு கிராண்ட் லீக்கு நீங்க வைஸ் கேப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சுக்கு மேட்ச் சொல்றதா டிம் டேவிட் கடைசி கட்டத்தில் அந்த பந்து அவர் கிடைக்கிற அந்த 10-15 பால பிடிச்சி 35-40 ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. அப்படி இருக்கும் போது ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ரொம்பவே நீங்க இப்போ ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க பட் டாப் ஆர்டர் டீம் கொலாப்ஸ் ஆயிரும், டிம் டேவிட் கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு நினைச்சீங்கன்னா அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. குர்னல் பாண்டியா ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆப்னன் டீம்ல கிட்டத்தட்ட ரைட் ஹேண்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மேட்ச் குர்னல் பாண்டியா மினிமம் 3 ஓவர் வச்சும் போல் பண்ணிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல செகண்டா போல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு, நீங்க 50 ஆஃப் ட்ரை பண்ணி பாருங்க. புவனேஸ்வர் குமார் ஸ்டார்டிங் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல இவர் தான் வந்து போல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 1 விக்கெட்டும், செகண்டா போல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் புவனேஸ்குமாரை பொறுத்த வரைக்கும். ஸோ புவனேஸ்குமார் டெத் ஓவர்ல போல் பண்றாரு, இருந்தாலும் அவர் ரீசெண்டா அவர் பவுல் பண்ணிங்க ஆப்ஷன்ல பார்த்துட்டே தெரியும் செகண்டா போல் பண்ணும்போது அதிகபட்ச விக்கெட்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. ஹாசில்வுட் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹாசில்வுட்டை பொறுத்த வரைக்கும். யாஸ் தயால் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இவர் பால் நல்லாவே டேர்ன் ஆகுதுங்க. அதுக்கு தகுந்தாப்புல ஆப்போனன்ட் டீமுக்கு டாப் ஆர்டர்ல இருக்கவங்களே கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழக்கிறாங்க. இந்த மேட்ச் யாஸ் தயால் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட்டும், செகண்டா போல் பண்றாருன்னா 1 விக்கெட், இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சுயாஷ் சர்மா கண்டிப்பா இந்த மேட்ச் செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா சுயாஷ் சர்மாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்துக்குங்க. தாராளமா 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. ரீசன்ட் மேட்ச் பெருசா அவருக்கு விக்கெட்ஸ் கிடைக்கல, பட் எக்கனாமிக்கலா போல் பண்ணிடுறாரு, கேச்சஸ் பிடிச்சிடுறாரு. அதுல பர்டிகுலர் ஃபேன்ஸ் வந்து கிடைச்சிருது ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து எடுத்துடுறாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த வெறுவில் செகண்டா போல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங் வந்து இருக்கு. அதுல நல்லாவே கூகுளி போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் சுயாஷ் சர்மா கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாம். லோவஸ்ட் பிக் பிளேயரா வந்து இருப்பாரு. இப்ப அடுத்ததா 2 டீமே கூட பிளேயர்ஸ்ல ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம், லோ பர்சன்ட் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹை பர்சன்டேஜ்ல பிரிட்சால் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க பட்சத்துல செகண்டா பேட் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. விராட் கோலி, ரஜித் படிதா 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் பிளேயரா வந்திருப்பாங்க. அண்ட் ஹாசில்வுட் இந்த 3 பிளேயருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது. அதுல புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. இல்ல நான் விராட் கோலி கூட ஒரு சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா செகண்டா பேட் பண்றாரு அதாவது சேஸ் பண்றாருன்னா வேணா விராட் கோலிக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. கேப்டன் வைஸ் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மார்கோ ஜான்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகல் செகண்டா போல் பண்றாருன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க ட்ரை பண்ணிக்கங்க. ஷேஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுவுல டோட்டலி ஃபிளாப்பா இருக்காரு. அவுட்டர்ல கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இந்த வெனுவுல டோட்டலி ஃபிளாப். எனக்கு தெரிஞ்சு பவுன்சஸ் போடக்கூடிய ஸ்ட்ரகிளா இருக்கிறதுனால நான் இந்த மேட்ச் ஷேஸ் ஐயரை 10ல ஒரு 5 டீம்ல ட்ரை பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 5 டீம்ல கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது தவிர்த்துட்டு வேற பிளேயர் வந்து ட்ரை பண்ண பாக்ஸ் இருக்கேன். நீங்க போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல 10 கிராண்ட் லீக்குமே ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். பட் நான் பர்டிகுலரா 10 கிராண்ட் லீக் போறேன் அப்படின்னா அதுல 5 டீம் ட்ரை பண்ணிட்டு பேலன்ஸுக்கு 5 டீம்ல அவரை தவிர்த்துட்டு வேற பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். பிரியன்ஸ் ஆர்யா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்ட் பேட்டர் நீங்க அவர் 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அது லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர்ஸ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிம் டேவிட் செகண்டா பேட் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. காரணம் செகண்டா பேட் பண்ணும்போது கண்டிப்பா டிம் டேவிட் வரையுமே பேட்டிங் ஆப்ஷன் வந்துருவாங்க. ஒரு நல்ல ஸ்கோர் வச்சு ட்ரீம் டீம் வந்துருவாரு. அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க இருந்தாலும் ஆர்சிபி மேல நம்பிக்கையில டாப்பான டீம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிரும், டிம் டேவிட் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல டிம் டேவிட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். உன்னால கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது இவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஜிதேஷ் சர்மா செகண்டா பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. யாஸ் தயால் ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர், நீங்க போத் ரேஷியோல டிஃபரன்ஸ் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அதே பஞ்சாபை பொறுத்தவரைக்கும் பஞ்சாப்ல இந்த மேட்ச்ல ஜாஸ் இங்கிலீஷ், மார்கஸ் ஸ்டோனிஸ், பேரட் இந்த 3 பேருக்குமே நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல. ஹார்பர் பிரெட் பாரை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ
ரெண்டு டீமுக்கு பிளே ஸ்டேஷன்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் யாரு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா பிரியான் சாரியா அல்லது ஸ்ரேஷ் ரெண்டு பேரும் எனி ஒன் பேருக்கு நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அதர்வைஸ் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த மேட்ச் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா மார்க்கஸ் ஜான்சன் கண்டிப்பா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஜாஸ் இங்கிலீஷ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவருக்கு கூட நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. இந்த ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றது விராட் கோலி வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த காம்பினேஷன்ல போங்க. அப்படி இல்லைன்னா ரஜித் படிதார் ஒரு கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயரா இருப்பாரு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஆசில்வுட் ஒரு கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயர் வந்திருப்பாரு. பிளிப் சால்ட் செகண்டா பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன டிம் டேவிட் டாப் ஆர்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 7 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு நினைச்சு டீமை மேக் பண்ணினா மட்டும் அந்த டீமுக்கு டிம் டேவிட்க்கு நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.